ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா நல்லா சூப்பரான வீடியோட வந்திருக்கேன். ஒரு ஹெல்தியான ரெசிபியும் கூட. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ரோட்டுக்கடை ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 ஆட்டோட காலை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருக்கா, இல்லைன்னா உடம்பு ரொம்ப டல்லாக ஃபீல் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சூப்பை வச்சு கொடுத்தீங்கன்னா உடனே உடம்பு நல்லா பிரிஸ்க் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சுட சுட சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஆட்டுக்காலை எடுத்துகிட்டு அது மேலே உள்ள கருப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு துண்டு பட்டை, 4 லவங்கம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நான் ஒரு 2 பச்சை மிளகாவை எடுத்து இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கிறேன். கூடவே நம்ம நுணுக்கி வச்சுருக்க 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளையும் போட்டுட்டு ஒரு 10 புதினா இலைகள், ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு நீங்கள் மிளகுத்தூளை ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி க்ரஷ் பண்ண மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா தண்ணி நிறைய ஊற்றிட்டா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வந்து அப்புறம் டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டு குக்கரில் மூடி விசில் போட்டு நல்லா ஒரு 15 விசில் போட்டு எடுத்துக்கலாம். நான் இதை முந்தின நாள் நைட்டே தாங்க வேக வச்சுருந்தேன். அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ஒரு 2 விசில் விட்டு ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு கொதி விட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா நல்லா அட்டகாசமான ரோட்டுக்கடை ஆட்டுக்கால் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நீங்கள் சுட சுட ஒரு கப்பில் ஊற்றி மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.